ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹெல்தி மாம் நெஸ்ட். பாலுக்கு மாற்றான உணவுகளில் அடுத்ததாக பார்க்க போகிறது ரொம்பவே ஸ்பெஷலான பால். இது கவுனி பால். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது கவுனி அரிசியை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு ஃபுல் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி கரண்டியில் ஒரு கரண்டி கவுனி அரிசி எடுத்தாலே போதுமானதாக இருக்கும். 5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். 2 பேருக்கு தான் பண்ணுறீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் கவுனி அரிசியை மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். காலையில் பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டு ஊற வச்சுக்கலாம். ஈவினிங் டெய்லி சாப்பிட்லாம் அப்படின்னா காலையிலேயே ஊற வச்சிடலாம். நல்லா ஊறின இந்த அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் அரைச்சதை ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம். ஏன் நம்ம ஃபில்டர் பண்ணுறோம் அப்படின்னா இது பாலுக்கு மாற்றான உணவு. அப்போ பால் குடிக்கும்போது எதுவுமே தட்டாமல் உள்ளே போகும் இல்லையா, அதே மாதிரி இதுவும் உள்ளே போகணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் லேட்டாக ஊற வச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் அதிகமாக அரிசி நிற்கும். நீங்கள் கரெக்டாக காலையிலேயே ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ஈவினிங் இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக தான் அரிசி நிற்கும். நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட பால் ரெடியாக இருக்குது. கொஞ்சம் அரிசி அதிகமாக ஊற வச்சிட்டேன், இந்த பால் அதிகமாக கொஞ்சம் எடுத்துட்டேன் அப்படின்னா பாதி தேவையான அளவை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநேரத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பில் தேவையான அளவு தண்ணி ரெடி பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற இந்த கவுனி அரிசி தண்ணியை உள்ளே ஊற்றிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜ்லேயும் லைட்டாக ஒரு ஃபில்டர் பண்ணிக்கோங்க, அது உங்களோட இஷ்டம்தான். இப்போது இது நல்லா பாயில் ஆகி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி ஆகிடும். 2 நிமிஷம் கொதிச்சாலே போதும். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் கவுனி அரிசியை ஊற வைக்கலாம், நான் இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் அதை நல்லா அரைச்சிட்டோன்னா குறுனையாக அரிசி வந்துடும். அதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அது ஊறிடும். அதுக்கப்புறம் அதை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதே ப்ராசஸில் நீங்கள் பண்ணலாம். ஆனால் பெஸ்ட்டு ஓவர் நைட் ஊற வச்சு பண்ணுறது. அது முடியல அப்படின்னா மட்டும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கவுனி அரிசியில் இல்லாத சத்துக்களே இல்லை, எல்லா நியூட்ரியண்ட்டும் நிறைஞ்சி இருக்கு. புரோட்டீன், அயன், ஆன்டி ஆக்சிடென்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான சத்துக்கள் இதில் இருக்கு. நல்லா பாயில் ஆகி ரெடியாக இருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சுக்குத்தூளும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கோல்டாக இருந்தது அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க, ஆனால் பெரியவங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். தேங்காய் தாராளமாக போட்டு 2 தடவை அரைச்சி பால் எடுத்துக்கலாம். அந்த பாலை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கவுனி பால் ரெடி. ஈவினிங் டீ காஃபிக்கும் பதிலாக இதை ரெகுலராக ஒரு 40 days சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புல அபரிவிதமான மாற்றங்கள் தெரியும். இதில் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸ் கூட இதை சாப்பிட்லாம். நல்ல கொழுப்பை அதிகப்படுத்தி கெட்ட கொழுப்பை ரொம்பவே குறைச்சிடும். இப்போது தேவையான அளவு நாட்டு சர்க்கரை தாராளமாக சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நாட்டு சர்க்கரை இல்லாமல் சுகர் பேஷண்ட்ஸ் இதை எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிற வீடியோவை நெக்ஸ்ட்டு போடுறேன். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை மட்டுமே நைட்டு சாப்பிட்டுட்டு படுக்கலாம். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் எடுத்த அளவுக்கு 5 டம்ளர் அளவுக்கு கவுனி பால் ரெடி ஆயிருக்கு. கடைசியாக இந்த மாதிரி ஏன் ஃபில்டர் பண்ணுறேன் அப்படின்னா சுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது கூட வாயில் தட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே ஸ்மூத்தாக உள்ளே போகும். உங்களுக்கு வேணும்னா தானியத்தோட அளவை கம்மி பண்ணிவிட்டு தேங்காய் பாலோட அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தாய்ப்பாலுக்கு இணையான ஒரு சத்து தேங்காயில் தான் இருக்குது. அதனால தேங்காய் கெட்டதுன்னு நினைக்காம தேங்காயை நல்லபடியாக தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம வாங்குகிற பாக்கெட் பால், பசும் பால் சரியாக கிடைக்கிறது இல்லை. அந்த பால் எல்லாத்தையும் விட இதில் 1000 times சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம். என்னோட பசங்களும் குடிப்பாங்க. என்னோட குட்டி பாப்பா கூட இது ரொம்ப பிடிக்கும். அவளே குடிச்சு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா, கேளுங்க. பாப்பு நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? திரும்ப சொல்லு. நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாப்பாட்டில், டீ, காஃபியில் கூட இல்லாத நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே இந்த கவுனி பாலில் இருக்குது. இதை ரெகுலராக செஞ்சு சாப்பிட்டு உடம்பை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. இது உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.